கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம ஜெபிக்க போறோம். அதாவது ஆண்டவரோட சமூகத்துல ஒரு சில விஷயங்களை கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்குறீங்களோ பிதா மகிமைப்படும்படியா நான் அதை உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதற்கான வசனம் பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 23, 24 2 வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இதுவரைக்கும் என் நாமத்திலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம கேட்க போறோம். ஆண்டவரோட சமூகத்துல நம்ம மண்டியிட்டு கேட்க போறோம். உங்களுக்கு பிரியம் இருந்தா, இல்ல நாமும் இந்த ஜெபத்துல கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா என்னோட கூட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே இது நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கண்டிப்பா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று உம்முடைய வார்த்தையை முன்வைத்து நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளாக வியாதியிலே பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்காகவும் மனுஷிகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய கரத்தினாலே தொட்டு சுகம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தலையில தலை சுற்றல், தலைவலி மற்றும் ஆண்டவரே நரம்பு பிரச்சனைகளினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கழுத்திலே தைராய்டு வியாதியினாலும், கழுத்து சுளுக்குகளினாலும், கழுத்து எலும்பு தேய்மானத்தினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் தொட்டு சுகம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம். நீர் சுகம் தருவீராக. இருதயத்துல இருக்கிற அடைப்புகளையும், இருதயத்துல இருக்கக்கூடிய வியாதிகளையும், இருதயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். அதனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் உம்முடைய பாதத்துல வைத்திருக்கிறோம். அதையும் இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்துல கேட்கிறோம். நீர் கரம் தொட்டு சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். வயிற்றில இருக்கிற பிரச்சனைகளுக்காக உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றிலும், மனுஷியனோட வயிற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்சர் வியாதிகள், மூல வியாதிகள், கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால சுகமாக்கும்படியாக நீர் கரம் தொட்டு சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அதை சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். 2 கைகளும் அநேகர் ஆண்டவரே செயலிழந்திருக்கிறார்கள். 2 கைகளிலும் ஏற்படுகிற வலி, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இதை கேட்கிறோம். நீர் செய்வீராக. இடுப்பில் ஏற்பட்டிருக்கிற வலியை உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். என் ஆண்டவர் இடுப்பு வலியை சுகப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் கேட்பது இயேசுவின் நாமத்தினால நீர் சுகம் தருவீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கிறோம்.
இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் நிமித்தம் நாங்கள் இதை முன்வைத்து கேட்கிறோம். கர்த்தர் சுகம் தருவீராக. முழங்கால் வழியில, மூட்டு வழியில என்னை போல அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்துல வைக்கும். மூட்டு வலியினால் நடக்க முடியாமல், மூட்டு வலியினால் எழுந்து வேகமாய் ஓட முடியாமல், மூட்டு வலியினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னை போன்ற ஒவ்வொரு மனிதரையும் மனுஷியும் உடைய பாதத்துல வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அதற்கு சுகம் தர வேண்டுமாய் உடைய சமூகத்துல வேண்டுதல் செய்கிறோம். என் கர்த்தர் சுகம் தருவீராக. அது மட்டுமல்ல சுவாமி, கேஸ் ட்ரபிளினாலும் மற்ற எல்லா வியாதியினாலும் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் என் ஆண்டவர் கரம் தொட்டு சுகம் தருவீராக. ஆண்டவரே, நெடுநாள் நடக்க முடியாமல் கிடந்த மனிதனை இடம் தேடி சென்று சுகம் தந்த என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து எங்களுக்கு சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், வியாதி படுக்கையில இப்பொழுது படுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நேரத்துல இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நாங்கள் உங்களிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இவ்வளவு நாளும் நாங்கள் கேட்கிற ஆண்டவரே விவரம் இல்லாமல் எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுத்து இருப்போமே, ஆனால் கர்த்தர் தயவாய் மன்னித்து இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை, எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை நீர் எழுந்து நடக்க செய்யும். உம்முடைய வார்த்தையினாலே நீர் சுகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனையில ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் மனுஷியும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நீர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் அதிசயத்தை காண செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு முன்பாக மண்டியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதியையும் கர்த்தர் சுகப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் போது சந்தோஷம் பெருகும்படியாக, நிறைவாகும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் இதோ உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும், நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும், நீர் எங்களுக்கு அன்பு பாராட்டும். உம்முடைய இரக்கத்தினாலும் மேன்மையினாலும் ஆண்டவரே, இந்த வேண்டுதல்களை நீர் கேட்டு செவிசாய்த்து எங்களுக்காக, என்னை போன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மற்ற எல்லாருக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே, என் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு சுகம் தர வேண்டுமாய் செபிக்கிறேன். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும், உம்முடைய சுகம் தருகிற வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகரும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.